ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான மட்டன் பிரியாணி. இந்த வீடியோவில் ஓரளவு பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 3 சின்ன தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. பழுத்த பச்சை மிளகாய் 2. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 டேபிள் ஸ்பூன். தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நெய் 3 டேபிள் ஸ்பூன். பட்டை வகைகள், பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், தயிர் 1 கப், ஹாஃப் லெமன், புதினா கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. ஓகே, இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்சதும் பட்டை வகைகளை ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு வெடிச்சதும் கட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிட்டு பழுத்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே மட்டனை வேக வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச மட்டன் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச பிரியாணி அரிசியில் இதை ஊற்றிக்கோங்க. இதை 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.